بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها، فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم، وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபோத்து தஃபாசிர், அதாவது குர்ஆனுடைய விளக்க உரை கிதாபான, குர்ஆனுடைய விளக்கம் சம்பந்தமான கிதாபான சஃபோத்து தஃபாசீர் என்ற கிதாபை, அதனுடைய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். இது தஃப்சீருடைய ஃபன்னை சார்ந்த ஒரு கிதாப் என்பது நமக்கு தெரியும். இதிலே நாம் சூரத்துல் பக்ராவுடைய அந்த வசனங்களை ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது அதனுடைய தொடரிலே நாம் அடைந்திருப்பது சூரத்துல் பக்ராவுடைய 26வது ஆயத் அடைந்திருக்கின்றோம். அதாவது இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்தை தான், அதைத்தான் நாம் தொட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் நம்பர் 27. இந்த பாடம் 27. இந்த கிதாபை பற்றி நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். இதை எழுதியவர்கள் முஹம்மது அலி சாபூனி என்பவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இந்த கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். இது 27வது பாடத்தை சார்ந்தது. இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்ன, இதில் எதை பற்றி பேச போகின்றோம் என்றால், சஃபத்து தஃபாசீர். கிதாப் பேரு சஃபத்து தபாசீர், சூரத்துல் பக்ரா அல் மதனியா தான் பார்க்குறோம். பாடம் 27. இப்போ தொடர்பு அகராதி இறங்கிய காரணம். தொடர்பு அகராதி இறங்கிய காரணம், அதாவது என்ன தொடர்புனா முனாசபத். இதற்கு முன்னுள்ள ஆயத்துகள், இதுவரை கழிந்த ஆயத்துகள் 25 ஆயத்துகள் சென்றிருக்கின்றன. இறுதியாக உபஷிரில்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத்தி வரைக்கும் நாம் பார்த்து அதனுடைய அர்த்தங்களை, விளக்கங்களை, அதிலே உள்ள அந்த இலக்கிய நயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அப்ப அந்த ஆயத்துகளுக்கும் இப்பொழுது நாம் ஓதுகின்றோமே இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி என்ற ஆயத்து ஆரம்பிக்கின்றது அல்லவா, அதற்கும் இதற்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு என்ன, அல்லாஹு தாலா அதற்கு பிறகு இந்த ஆயத்தை ஏன் கொண்டு வருகிறான் என்ற விஷயத்தை பற்றி பார்ப்பதற்கு பெயர்தான் தொடர்பு என்பதாக சொல்கிறோம். அப்போது முனாசபத் என்பதாக சொல்லுவோம் அல்லவா. தொடர்பு அகராதி, இரண்டாவது அகராதி. அகராதினா அதனுடைய அகராதி பொருள் என்ன, அந்த வார்த்தைகள், அதில் உள்ள அந்த ஆயத்துகள் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுடைய பொருள் என்னென்ன பொருளிலே அல்லாஹு தாலா அதை புழங்கி இருக்கின்றான், அதனுடைய பொருள் என்ன, அகராதியிலே அரபி மொழியிலே அதற்குரிய நடைமுறை பழக்க வழக்க பொருள் என்ன, அகராதியுடைய பொருளை நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது இறங்கிய காரணம். இறங்கிய காரணம் என்றால் என்ன, அதாவது அந்த ஆயத்துகள் இறங்குவதற்குரிய சபபு நுசுல் என்று சொல்லுவோம் அல்லவா, ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக வைத்து அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருப்பான். இறங்கிய காரணம் என்றால் அந்த ஆயத்துகள் அந்த சம்பவத்தின் சார்பாக, அந்த சம்பவம் தொடர்பாக இறங்கி இருக்குமே ஒழிய அந்த சம்பவத்திற்கு மட்டும் அது ஹாஸானது கிடையாது. அந்த சம்பவத்தை மட்டும் அது குறிப்பிடக்கூடிய கிடையாது, பின்னால் நடக்கக்கூடிய சம்பவத்திற்கும் அது தோதுவாக இருக்கும். அப்ப இறங்கிய காரணம் என்ன என்பதை பார்க்கின்றோம். இந்த ரெண்டுங்கிறது ஏற்கனவே தொடர்பு அகராதி இறங்கிய காரணம் என்று வேறொரு பாடத்தில் நாம் சொல்லி இருக்கின்றோம். இதற்கு முன்னால் உள்ள கடைசி பாடத்தில், அதாவது இதற்கு முன்னால் உள்ள ஆயத்துக்குள்ள ஆரம்ப பாடத்துல. இப்ப அதனால ரெண்டுன்னு போட்டிருக்கோம். வசனம் 26லிருந்து 29 வரைக்கும் தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த ஆயத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க. பிஸ்மில்லாஹ் கால் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யضرب மஸலன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்து 26வது நம்பர் ஆயத்து. எது வரைக்கும்? இலா வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்பது 29வது ஆயத்து முடியுது. அதான் சொல்றாங்க மின் ஆயத்தி, அதாவது 26வது ஆயத்திலிருந்து ஆரம்பம் செய்து இலா நிஹாயத்தி ஆயா 29 அதாவது 29 வரைக்கும் நாம் இங்கு பேச போகின்றோம்.
ஆயத் எண் 26 to 29 சூரத்துல் பக்கரா. சரி, முதலாவது நம்ம ஆயத்தை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு பாடத்திற்கு சென்றால் மிக லேசாக இருக்கும், புரிவதற்கும் எளிதாக இருக்கும். முதலாவது ஆயத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி ஐ யத்ரிப மஸலம் மா பஊதா. நிச்சயமாக அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். எதற்கு? ஐ யத்ரிப மஸலன், உதாரணம் காட்டுவதற்கு. கொசு அல்லது அதை விட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், கொசு அல்லது அதை விட ஃபமா ஃபௌகா, அற்பத்தில் மிக மேலானதாக இருந்தாலும் அதை உதாரணம் காட்டும் விஷயத்திலே அதை உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்பட மாட்டான். ஃபஅம்மல்லதீன ஆமனு, எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, ஃபயஅலமூன, அவர்கள் உதாரணம் தங்கள் இறைவனால் அவங்க என்ன அறிந்து கொள்வாங்க? ஃபயஅலமூன, அறிந்து கொள்வார்கள். அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அந்த உதாரணம் இருக்கின்றதே அவர்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட உண்மையானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கூறப்பட்ட உண்மையான உதாரணம் தான் என்பதை, அது எதற்கோ உண்மையான உதாரணம் தான் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். யாரு? ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். மல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ, எவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்களோ, ஃபயகூலூன, அவர்கள் சொல்வார்கள், மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான்? மாதா அராதல்லாஹ், அல்லாஹ் எதை நாடுகின்றான்? பிஹாதா மஸலா, இந்த உதாரணத்தை கொண்டு, இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றான் என்பதாக அவர்கள் காஃபிர்கள் கூறுவார்கள். யுதில்லு பிஹி கஸீரா வயஹ்தி பிஹி கஸீரா, இதை கொண்டு, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் பலரை, யுதில்லு பிஹி, அதை கொண்டு அல்லாஹ் பலரை வழிகெடும்படியும் செய்கிறான். யஹ்தி பிஹி கஸீரா, இதை கொண்டு பலரை நேர்வழி புரியும்படியும் செய்கிறான். அல்லாஹுடைய கையில் இருக்கு. யுதில்லு பிஹி கஸீரா, இதை கொண்டு அல்லாஹ் பலரை வழிகிடும்படி செய்கிறான். வயஹ்தி பிஹி கஸீரா, இதை கொண்டு அல்லாஹ் பலரை நேர்வழி பெறவும் செய்கின்றான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், ஆனால் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகிடும்படி அவன் செய்ய மாட்டான். வமா யுதில்லு பிஹி, இதை கொண்டு அல்லாஹு தாலா வழிகிடும்படியாக செய்துவிட மாட்டான், வழிகேட்டிலே விழுந்து விட மாட்டான். இல்லல் ஃபாஸிகீன், எவர்கள்? பாவிகள், அதாவது மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை அல்லாஹு தஆலா இதை கொண்டு வழிகிடும்படி செய்ய மாட்டான். இது அந்த ஆயத்துடைய அர்த்தம். அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லதீன யன்குலூன, எவர்கள் முறித்து விடுகிறார்களோ, அஹ்தல்லாஹி, அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை, மின் பஅதி மீசாகிஹி, மின் பஅதி மீசாகிஹினா இவர்கள் செய்த அதனுடைய உடன்படிக்கைக்கு பிறகு, மின்பாதி மீசாகினா, அதாவது அந்த உடன்படிக்கை செய்ததற்கு பின்பு, அதை உறுதிப்படுத்தியதற்கு பின்பு, மின்பாதி மீசாகினா, அதை உறுதிப்படுத்தியதற்கு பின்பு அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை எவர்கள் முறித்து விடுகிறார்களோ, வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல, வயக்தஊன, இன்னும் துண்டிக்கிறார்கள், மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஏவினானோ, மா அமரல்லாஹு பிஹினா, அல்லாஹ் எதை கொண்டு ஏவினானோ, அய்யூஸல, அதோடு சேர்ந்து வாழ்வதற்கு. அல்லாஹு தாலா எதை சேர்த்து வைக்கும்படி, சேர்த்து வைக்கும்படி, அதை, அதாவது இவர்கள் உறுதிப்படுத்திய பின்பும் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர். எந்த இரத்த பந்தத்தை அல்லாஹ் சேர்த்து வைக்கும்படி ஏவினானோ அதை துண்டித்து விடுகிறார்கள், பிரித்து விடுகிறார்கள். அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறார்கள். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் மிகப்பெரும் நஷ்டம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நிராகரிக்கிறீர்கள்? வகுன்தும் அம்வாத்தா, உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். குன்தும் அம்வாத்தன் ஃபாஹியாக்கும், நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அல்லாஹ்வே உயிர்ப்பித்தான். சும்ம யுமீத்துக்கும்,
பின்னும் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். சும்ம யுஹ்யீக்கும், பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். சும்ம இலைஹி துர்ஜஊன், அவனே உங்களை உயிர்ப்பிக்கவும் செஞ்சான், உங்களை மரணிக்கவும் செஞ்சான். அதுக்கப்புறம் உங்களை முதல்ல மரணித்திருந்தீர்கள், மரணித்துள்ளாரு, அல்லாஹ் உயிர்ப்பிச்சான். இரண்டாம் மரணிக்க செஞ்சான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் செயல்களுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம இலைஹி துர்ஜஊன்னா, நீங்கள் உங்கள் செயல்களுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம இலைஹி துர்ஜஊன் ஹுவல்லதீ خلق لكم ما في الأرض جميعا, அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். சும்ம ஸ்தவா இல ஸமா, பிறகு அவன் வானத்திற்கு மேல் தன் தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து அதை 7 வானங்களாக அமைத்தான். ஃபஸவ்வாஹுன்ன ஸபா ஸமாவாத், சும்ம ஸ்தவா இல ஸமாய் ஃபஸவ்வாஹுன்ன ஸபா ஸமாவாத். அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பிறகு அவன் வானத்திற்கு மேல் தன் தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து அதை 7 வானங்களாக அமைத்தான். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம், மேலும் அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துகளுடைய அர்த்தம், பொருள் இதுதான். இதுதான் இந்த ஆயத்து, இந்த 3 ஆயத்துகளுடைய பொருள், அர்த்தம் இதுதான். இப்போ உள்ள இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்களுக்கு செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى إن الله لا يستحي أن يضرب مثلا إلى وهو بكل شيء عليم. المناسبة لما بين تعالى بالدليل الساطع والبرهان القاطع. அல்லாஹு தாலா தெளிவாக விளக்கிய பொழுது, பித்தலீல் சாத்தியா, பறந்து விரிந்த மூடலில்லாத மறைமுகமில்லாத தெளிவான ஆதாரங்களை கொண்டும், வல் புர்ஹானில் காத்தியா, எந்தவித பலகீனம் இல்லாத உறுதிமிக்க வலுவான அத்தாட்சிகளை கொண்டும் அல்லாஹு தஆலா விளக்கிய பொழுது, முன்னாடி என்ன செஞ்சா, தெளிவான முறையில அல்லாஹு தஆலா பல விஷயங்களை விளக்கி காண்பித்தான். முனாஃபிக்களுடைய நிலைகளை காண்பித்தான், முஷ்ரிக்கீன்களுடைய நிலைகளை காண்பித்தான். இவ்வாறு பல விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், தெளிவான ஆதாரங்களோடு தெளிவான விஷயங்களோடு சொன்னதுக்கு பிறகு குர்ஆனுடைய விஷயத்தை சொல்லிட்டான். குர்ஆனுடைய விஷயத்தை அந்த இடத்துல குர்ஆனை பற்றி, அதாவது குர்ஆனை விட்டு சவால் விட்டது, குர்ஆனை நீங்கள் குர்ஆனை போல நீங்கள் கொண்டு வாங்க, குர்ஆனுடைய சூறாவை போல உங்களால் கொண்டு வர முடியுமா என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்டான். எப்படிப்பட்டது தெளிவான விஷயங்களை கொண்டு குர்ஆனை விளக்கணும். அப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அன்னல் குர்ஆன கலாமுல்லா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமுல்லா, நிச்சயமாக குர்ஆன் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. லா யத்ததர்ரஉ இலைஹி ஷக்குன், அதன் பக்கம் எந்த சந்தேகமும் நிகழாது, நெருங்காது, அதன் பக்கம் எந்த சந்தேகமும் ஏற்படாது என்பது விளங்கிவிட்டது. வஇன்னஹு கிதாபுன் முஅஜிசுன், இது ஒரு அற்புதமான, நிச்சயமாக அது ஒரு அற்புதமான வேதமாக இருக்கிறது. அன்ஸலஹு அலா காத்தமில் முர்சலீன், நபிமார்களுடைய முத்திரையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அன்ஸலஹு அலா காத்தமில் முர்சலீன், ரசூல்மார்களுடைய முத்திரையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். வதஹத்தாஹும், அந்த வேதம் அவர்களிடம் சவாலிட்டது. யார்கிட்ட? குஃபார்கள்ட்ட. தூபி மிஸ்லி சூரத்தி மின் அக்ஸரி சுவரிஹி, குர்ஆனுடைய சூறாக்களில் மிக சிறிய சூறாவிலிருந்து ஏதாவது ஒரு சூறாவை போன்று நீங்கள் கொண்டு வாருங்கள். தூபி மிஸ்லி சூரத்தின், ஒரு சூறாவை கொண்டு வருவதற்காக வேண்டி குர்ஆன் அவர்களிடம் சேலஞ்ச், சபதம் விட்டது, சவால் விட்டது. மின் அக்ஸரி சுவரிஹி, குர்ஆனுடைய சூறாக்களில் மிகச்சிறிய சூறாவிலிருந்து ஒரு சூறாவை போன்றாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக குர்ஆன் அவர்களிடம் சவால் விட்டது. தக்ரஹுனா சுபஹத்தன், அங்கு சில சுபஹாக்கள், சந்தேகங்களையும் சில விஷயங்களையும் எடுத்துரைத்தது. அவுரதஹல் குஃபாரோ, அந்த சந்தேகங்களை குஃபார்கள் கொண்டு வந்தார்கள். லில் கத்ஹி ஃபீஹி, அதிலே குர்ஆனிலே களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக, குர்ஆனிலே குத்தி பேசுவதற்காக வேண்டி குஃபார்கள்
சில அந்த சுபகத்தை கொண்டு வந்தார்களோ அதை பற்றியும் பேசி என்ன வஹி அது என்னது அன்னஹு ஜா ஃபில் குர்ஆனி திக்ருன். அவங்க என்ன சொல்றாங்க வஹி அந்த குஃபார் சொன்னாங்க அன்னஹு வஹிங்கிறது சுபஹத் அன்னஹு ஜா ஃபில் குர்ஆனி திக்ருன். குர்ஆன்ல சில விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது, குர்ஆன்ல சில விஷயங்கள் வந்திருக்கின்றது. திக்ருன் நஹ்லி அதாவது அன்னஹு ஜா ஃபில் குர்ஆனி திக்ருன் நஹ்லி என்பதாகவும் சொல்லலாம். அப்போ என்னது நஹலுடைய திக்ர் வந்திருக்கு. நஹல்னா தேனி. அல்லாஹ் தஆலா சூரத்து நஹல் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான், ஒரு சூறா இறக்கி வச்சிருக்கான். அப்போ நஹலை பற்றி அதில் பேசலாம். ஃபாவஹா இல நஹ்லி. அப்போ நஹல் பற்றி அல்லாஹ் பேசுகிறான், தேனியை பற்றி. வதுபாபி. அப்போ அதே மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் கொசுவை பற்றி பேசுகிறான். கொசுவை பற்றி அதாவது லாஃபத் தாலிப் வல் மத்லூப்ங்கிற விஷயத்தில் கொசுவை கூட அவங்களால படைக்க முடியாது, அவங்களால உருவாக்க முடியாது என்று கொசுவை பற்றி பேசலாம். வல் அன்கபூத் அதே மாதிரி சிலந்தி பூச்சியை பற்றி பேசுகிறான். இன்னல் பைத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 21 அன்கபூத்துடைய தனி ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கான். அன்கபூத்தை பற்றி அதில் பேசலாம். ஒன் நம்ல் அதே மாதிரி எறும்பை பற்றி யா ஐயுஹத்து நம்ல் உதுகுலு மசாக்கி அதாவது காலத்தின் நம்ல் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து நம்லுன்னு ஒரு சூறாவை இறக்கி அதில் நம்லு அந்த எறும்பு பேசக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு வந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ நஹல் தேனியை பற்றி, ஈயை பற்றி, கொசுவை பற்றி, அதே மாதிரி சிலந்தி பூச்சை பற்றி, எறும்பை பற்றி, இதையெல்லாம் குர்ஆன்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் குஃபார் நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சல்லி விஷயம், சின்ன விஷயம். இந்த கொசுவை பற்றிலாம் எவனா பேசுவானா, யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை இதை என்ன செய்யலாம் ஒரு குறையாக, ஒரு குர்ஆன்ல ஒரு என்னது குத்தி பேசுறதுக்காக, குர்ஆன்ல ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் குஃபார் என்ன செய்றாங்க கொண்டு சொல்ல வராங்க. இப்படி நிறைய சொல்றாங்க அந்த மாதிரி. அப்போ ஹாதிஹில் உமூர் அவங்க சொல்றது என்ன, இந்த விஷயங்கள் இருக்குது லா யலீகு திக்ருஹா, இதை பற்றி பேசுவது தோதுபடாது, முனாசிப் ஆகாது, சரியாகாது, நல்லா இருக்காது. பி கலாமில் ஃபுஸ்ஹா அதாவது எப்படின்னா ஃபுஸ்ஹாவுடைய கலாமிலே இதை பற்றி திக்ர் செய்வது முனாசிப் ஆகாது, தோதுபடாது, நல்லா இருக்காது. இதை பற்றி அதாவது ஃபுஸ்ஹாக்கெல்லாம் ஃபசீஹுக்கு ஃபுஸ்ஹா அதாவது அரபி இலக்கியவாதிகளுடைய பேச்சிலேயே இது போன்ற விஷயங்களை, இந்த கொசு அதே மாதிரி இந்த சிலந்தி பூச்சி இது போன்ற விஷயங்களை நினைவுபடுத்துவது, இதை பற்றி பேசுவதே தோதுபடாது என்று இருக்கின்றது. ஃபதுலன் இதை விட மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய அன் கலாமி ரப்பில் அர்பாப், அவர் ரப்புகளிலெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் உயர்ந்த தலைவனான அல்லாஹுடைய பேச்சை தொட்டும் இது மேல்மிச்சமானதாகவே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா இதை சாதாரண மனிதனுடைய பேச்சிலேயே இதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை, சரிபடாது. அப்போ ஃபதுலன் அதெல்லாம் தாண்டி அன் கலாமி ரப்பில் அர்பாப், அப்போ ரப்புகளுக்கெல்லாம் ரப்பானது அல்லாஹ்வுடைய பேச்சிலிருந்து இது எவ்வாறு தோதுபடும், அல்லாஹ்வுடைய பேச்சில் இது எவ்வாறு தோதுபடும், இது சரியா இருக்குமா அல்லது அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்குமா என்பதாக அவர்கள் என்ன செய்யறாங்க, சில சந்தேகங்களை, சில விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன, சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது கிடையாது, அல்லது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் என்பது கிடையாது. மாறாக அவர்கள் அறியாமை கிடையாது, மாறாக அவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன, குழப்பத்தை ஏற்படுத்தணும், சந்தேகத்தை ஏற்படுத்தணும். ஃபஅஜாப அல்லாஹு தஆலா அன் ஹாதிஹி ஷுபஹதி, அல்லாஹ் என்ன செய்றான், இந்த சந்தேகத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹ் பதில் கூறுகிறான். வரத்த அலைஹிம், அவர்களுக்கு தெளிவான பதிலடி கொடுக்கின்றான், திருப்பி பதில் கொடுக்கிறான். பி அன்ன சிகர ஹாதிஹில் அஷ்யா, இந்த விஷயங்களுடைய இந்த வஸ்துக்களுடைய சிறிய தன்மை இருக்கின்றது. லா யக்தஹு ஃபி ஃபஸாஹத்தில் குர்ஆனி வ இஜாஸிஹி, குர்ஆனுடைய இலக்கியத்திலேயோ அல்லது அதனுடைய முஅஜிஸா அற்புதத்திலேயோ எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த வஸ்துக்களுடைய சிறிய தன்மை என்பது களங்கத்தை ஏற்படுத்தாது. ஃபி ஃபஸாஹத்தில் குர்ஆனி, குர்ஆனுடைய இலக்கியத்திலேயோ வ இஜாஸிஹி அல்லது அதனுடைய இலக்கியத்திலேயோ அல்லது அதனுடைய முஅஜிஸா அதனுடைய அற்புதத்திலேயோ எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தாது. இதா கான திக்ருல் மிஸ்லி முஷ்தமிலன் அலா ஹிகமின் பாலிகத்தின், இதா கான ஆகியிருந்தால் திக்ருல் மிஸ்லி உதாரணம் கூடுவதனுடைய உதாரணத்தை சொல்வது என்பது ஆகியிருந்தால் முஷ்தமிலன் அடங்கியதாக, பொதிந்ததாக, அலா ஹிகமின் பாலிகத்தின் அதாவது உச்சக்கட்ட உயர்தரமான நுணுக்கங்களின் மீது அமைக்கப்பட்டதாக உதாரணங்கள் ஆகியிருந்தால் அந்த உதாரணங்களை திக்ர் செய்து கொண்டு எந்தவித கலங்கமும் ஏற்படுத்தாது.
விதாக்கான திக்ருல் மிஸ்லி, இந்த உதாரணங்கள் கூறுவது என்பது உயர்தரமான உச்சக்கட்டமான நுணுக்கங்களின் மீது பொதிந்ததாக அடங்கியதாக இருந்தால் இந்த உதாரணம் கூறுவதை கொண்டு குரானில் எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தாது. சரி, இது முனாசபத் தோது பார்த்துட்டோம். அதுக்கு இதுக்கும் என்ன தொடர்பு? முன்னாடி அல்லாஹ் குரானை பற்றி சொன்னா, குரானுடைய ஆதாரங்களை சொன்னா, குரானை போல கொண்டு வாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு அப்போ விளங்கிட்டீங்களா, இது அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறத விளங்கி கொண்டீங்களா என்பதாக கேட்கலாம். சரி, இப்ப லுகத், லுகத்தை பத்தி பார்க்க போறோம். லுகத் என்ன? லா யஸ்தஹ்யி, இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி என்று வருகிறது அல்லவா? யஸ்தஹ்யி என்றால் என்ன? இஸ்தஹ்யா யஸ்தஹ்யி, அல் ஹயா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தகையுருன் வன்கிசாருன், தகையுர்னா மாற்றங்கள், வன்கிசார்னா ஒரு உடைஞ்சு போறது, ஒரு பலகீனம் ஆயிடுறது. யஅ்தரில் இன்சான மின் ஹவுஃபின், மனிதனை அது தொடுகின்றது, நெருங்குகிறது. மின் ஹவுஃபின், பயத்தின் காரணமாக. மா யுஆபு, எந்த ஒன்றை கொண்டு அவனை, மா யுஆபு எதை கொண்டு அவன் குறை பேசப்படுவானோ, இதம் எதை கொண்டு அவன் இழிவுபடுத்தப்படுவானோ, அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு, எந்த விஷயத்தை கொண்டு அவன் குறை பேசப்படுவான் அல்லது இழிவுபடுத்தப்படுவானோ அப்படிப்பட்ட விஷயத்தின் பயத்தின் காரணமாக மனிதனை நெருங்கக்கூடிய, மனிதனிலே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மாற்றங்களும் அதேபோல் மன உடைப்புகளும். இன்கிசார் என்பது உடைஞ்சு போயிடுறது, பலகீனமாயிடுறது. இது போன்ற விஷயங்கள் எப்போ ஏற்படும்? மனிதன் ஒரு விஷயத்தை கொண்டு விமர்சனம் செய்யப்படுவான் அல்லது இழிவுபடுத்தப்படுவான் என்ற அச்சம் அவனிடம் இருக்குமே என்றால், அதுக்குதான் ஹயான்னு சொல்றது. அப்ப அல் முராது பிஹி ஹுனா லாசிமுஹு வஹுவ தர்க். அப்ப அதை கொண்டு எது நாடப்படுது? அல் முராது பிஹி ஹுனா, இங்கு அந்த ஹயா என்ற வார்த்தையை கொண்டு நாடப்படுவதுன்னு லாசிமுஹு, அதனுடைய அவசியத்தை நாடப்படுகிறது. அது நாடப்படல, அதனுடைய அவசியம். அதை கொண்டு எது, இந்த ஹயாங்கிறத கொண்டு எது உருவாகுமோ அதை அது என்ன? வஹுவத்தர்க், அதை விட்டு விடுதல். வெட்கத்தின் காரணமா ஒரு மனிதன் நிச்சயமா விஷயத்தை செய்யறதை விடுவான். அப்ப அந்த கொண்டு இந்த இடத்துல அந்த ஹயாங்கிற வார்த்தையை கொண்டு எது நாடப்படுது? விட்டு விடுதல் என்பது நாடப்படுது. கால ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி, ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கஷாஃப்ல சொல்றாங்க, ஐ லா யுத்ரக்கு தர்புல் மிஸ்லி பில் பஊதத்தி தர்க்க மை யஸ்தஹ்யி மின் ذிக்ரிஹா லி ஹக்காரத்திஹா. லா யுத்ரக்கு தர்புல் மிஸ்லி பில் பஊதத்தி, கொசுவை கொண்டு, ஈயை கொண்டு உதாரணம் சொல்வது என்பது விடப்படாது. தர்க்க மை யஸ்தஹ்யி மின் ذிக்ரிஹா லி ஹக்காரத்திஹா, தர்க்கன விடுதலை போன்று, விடுவது போல். அதாவது மை யஸ்தஹி, யார் வெட்கப்படுகின்றானோ, மின் ذிக்ரிஹா, அந்த ஈயை, அந்த ஈயை கூறுவதை, அந்த ஈயை கூறுவதை வெட்கப்படுகின்றானோ, லி ஹக்காரத்திஹா, அதனுடைய இழிந்த தன்மையின் காரணமாக, அதனுடைய கேவலமான ஒரு சின்ன வஸ்து, இழிவான வஸ்து, கேவலமான வஸ்து என்பதன் காரணமாக, அதனுடைய இழிந்த தன்மையின் காரணமாக அதை சொல்வதை விட்டும் எவன் வெட்கப்படுவானோ, அதை சொல்வதை அதை நினைவு கூறுவதை எவன் வெட்கப்பட்டு விடுகின்றானோ, அதேபோல் வெட்கப்பட்டு என்ன செய்யப்பட மாட்டாது, இதை, இந்த திக்ரை, இந்த மிஸ்லே கூறுவதை விடப்பட மாட்டாது. லாயுத்திரக்குள் அர்புல் மிஸ்லி பில் மவுதத்னா, ஈயை கொண்டு உதாரணம் காட்டுவது என்பது விடப்பட மாட்டாது. தர்க்கமை எஸ்தாகி, விடுவதை போன்று. யார் விடுவதை போன்று? யார் அதனுடைய அக்காரத்தை, இழிந்த தன்மையை, அதனுடைய இழிந்த தன்மையை, அதாவது மின் திக்ரிஹா, அதை நினைவு கூறுவது கொண்டு, அதன் இழிவான தன்மையின் காரணமாக அதை சொல்வதை விட்டும் எவன் வெட்கப்படுவானோ, வெட்கப்பட்டு விட்டு விடுவானோ, அதே போன்று என்ன செய்யப்படாது, இந்த ஈயுடைய திக்கிற ஈயுடைய உதாரணத்தை காட்டுவதை கொண்டும் வெட்கப்பட மாட்டாது. அப்படின்னா என்னது? அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். லா எத்ருக்குன்னு சொல்லலாம், லா எத்ருக்கு. சரி, ஃபமா ஃபௌகஹா, ஃபமா ஃபௌகஹானா என்ன? ஃபமா தூனஹா ஃபிஸ்ஸிகரி, அதாவது அவனுடைய சிறிய தன்மையில ரொம்ப உயர்ந்தது. ஃபமா தூனஹானா அதை விட குறைந்தது, ஃபிஸ்ஸிகரி குறை, சிறியதுல, அதாவது என்னது, அதை விட கேவலமானது, இழிவானதுன்னு சொல்லலாம். உதாரணமா அந்த கொசுவை விட இழிவானது அப்படின்னு சொல்லி சொன்னா, கொசுவுடைய இது இருக்கு, ரெக்கை இருக்கு. ஃபமா ஃபௌகஹானா ஃபமா தூனஹா ஃபிஸ்ஸிகரி, அதாவது சிறுமையில, சிறுமையில அதை விட மிக தாழ்ந்தது. தூனஹானா அதை விட மிக குறைந்தது. அப்படிப்பட்டதை உதாரணம் சொல்றதுக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்,
வைக்கப்பட மாட்டான். அப்ப இந்த இடத்துல உதாரணம் அதை விட குறைஞ்சதுன்னா, ஈயை விட குறைஞ்சதுன்னா, ஈயுடைய ரெக்கை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டியிருக்கிறாங்க. சில தஃப்சீர்கள் அத குடுத்தும் இருக்கிறாங்க. அதாவது என்னது? ஜனாஹ பஊதத்தின், அதாவது அந்த ஈயுடைய ரெக்கைக்கு கூட இந்த உலகத்துடைய விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டியத பார்க்கிறோம். அதை விட சிறியதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வைக்கப்பட மாட்டான். அல் ஃபாசிகீன் அப்படின்னா என்ன? அஸ்லுல் ஃபிஸ்கி ஃபி கலாமில் அரபி. அரபி கலாம்ல, அரபியர்களுடைய கலாம்ல, பேச்சில ஃபிஸ்க் என்பது, ஃபிஸ்குடைய அசலானது என்னன்னா, அல் குரூஜ் அனிஷை, ஒரு வஸ்துவை விட்டும் வெளியேறுதல், ஒரு விஷயத்தை விட்டு வெளியேறுதல். அப்போல் முனாஃபிகு ஃபாசிகுன் லி குரூஜிஹி அன் தாஅத்தி ரப்பிஹி. முனாஃபிக் நயவஞ்சகனை ஃபாசிகுன், ஒரு நயவஞ்சகனாகிறவன் ஃபாசிக்காக இருக்கிறான். வல் முனாஃபிகு ஃபாசிகுன், முனாஃபிக் என்பவன் நயவஞ்சகன் பாவியாக இருக்கிறான். லி குரூஜிஹி, அவன் வெளியேறுவதன் காரணமாக, அன் தாஅத்தி ரப்பிஹி, அவனுடைய ரப்பினுடைய வழிபாட்டை விட்டும் வெளியேறுவதன் காரணமாக அவன் பாவியாக இருக்கிறான். காலல் ஃபர்ரா சொல்றாங்க, அல் ஃபாசிகு மாஹூது மின் கௌலிஹிம். ஃபாசிக் என்பது மாஹூத் எடுக்கப்பட்டதாக இருக்கிறது, மின் கௌலிஹிம், அவர்களுடைய அந்த அரபுகளுடைய சொற்களிலிருந்தே அது எடுக்கப்பட்ட ஒரு வஸ்து, ஒரு பேச்சாக, ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஃபாசிக் என்பது. அதாவது ஃபசகத்திர் ருத்பத்து மின் கிஷ்ரிஹா ஐ ஹரஜத். அப்போ ஃபஷக்கத்தின் ருத்துபத்து, அதாவது அந்த பேரித்தம்பளம் இருக்கிறதே வெளியாகிவிட்டது. மின் கிஷ்ரிஹா, அதனுடைய தோலை விட்டும், அதனுடைய தோலிலிருந்து வெளியாகிவிட்டது. ஐ ஹரஜத், அல்லது வெளியேறிவிட்டது அப்படின்னு சொல்லி பிளந்து வெளியாகுறது அதுக்கு சொல்றது. அப்போ ஹரஜத் வெளியாகிவிட்டது. யுசம்மல் ஃபாசிகு ஃபாசிகன் லி குரூஜிஹி அன் தாஅத்தில்லா. அப்போ ஃபாசிக் என்பவன் பெயர் சொல்லப்படுவான் ஃபாசிகன், பாவி என்பதாக, ஃபாசிக் என்பதாக அவன் பெயர் சொல்லப்படுவதற்கு காரணம் லி குரூஜிஹி அன் தாஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய வழிபாட்டை விட்டும் அவன் வெளியேறுவதன் காரணமாகவே பாவியை பாவி என்பதாக அழைக்கப்படுகிறது. துசம்மல் ஃபஅரத்து ஃபோய்சிகத்தன் லி குரூஜிஹா லிஅஜலில் மதர்ரத்தி. துசம்மல் ஃபஅரத்து, எலியானது பெயர் சொல்லப்படுகிறது ஃபோய்சிகத்துன், ஃபோய்சிகா என்பதாக சொல்லப்படுகிறது. எலிக்கு ஃபொய்சிகா என்ற பெயர் இருக்கு. ஏன்? லி குரூஜிஹா, அது வெளியேறுவதன் காரணமாக, லி அஜல்லில் மலர்ரத்தி, அதாவது பிறருக்கு தீங்கு விளைவிக்க, இடையூறு விளைவிக்கும் காரணமாக, இடையூறு விளைவிப்பதற்கு, இடையூறு விளைவிப்பதற்காக வெளியேறுவதன் காரணமாக. அப்ப எதுக்கு வருது? லி அஜலில் லி அஜல் லி அஜலில் மலர்ரத்தி, அதாவது லி அஜலில் மலர்ரத்தினா என்னது? இடையூறு செய்வதன் காரணமாக, இடையூறு செய்வதற்காக வேண்டி அது வெளியேறுவது, அது பொந்த விட்டு வெளியே வருது, அதுக்காக அதுக்கு ஃபொய்சிகா என்பதாக சொல்லப்படுது. என் குலூன் என்றால் அன் நக்ல். அன் நக்லுன்னா என்ன? ஃபஸ்ஹு தர்கீபி வ இஃப்சாது மா அப்ரமத்துஹு மின் பினாயின் அவ் ஹப்லின் அவ் அஹதின். ஃபஸ்ஹு தர்கீப், ஒரு கோர்வையை கலைத்து விடுவது, ஒரு கோர்வையை செய்து கலைக்கிறது. என்ன? இஃப்சாது, அதாவது முழுமையாக அதில் குழப்பம் ஏற்படுத்துறது. மா அபரமத்துகு, அதாவது சிதைவை ஏற்படுத்துறது. மா அபரமத்துகு, எந்த ஒன்று சரியாகிவிட்டதோ அதை சரி செய்ததுக்கு பிறகு, அதை சரியாக்குனதுக்கு பிறகு, அதை சரி செஞ்சதுக்கு பிறகு அதிலே குழப்பம் ஏற்படுது. அப்சதகுன அபரமத்துகுன மாக்கு தான் இந்த ஹூ போதும். அப்ப எந்த ஒன்று சரியாகி விட்டதோ, சரி செய்து விட்டதோ, எந்த ஒன்று சரி செய்ததற்கு பின்பாக, சரி செய்து விட்டதற்கு பின்பாக, அதை நடைமுறைப்படுத்தியதற்கு பின்பாக அதை என்ன செய்யறது? வீணாக்கி விடுவது, அதில் குழப்பம் ஏற்படுத்து. மின் பினாயின், அதாவது கட்டிடத்திலிருந்து, கட்டடம் கட்டியாச்சு, அழகா கட்டினதுக்கு பிறகு அதை இடிச்சிடுறது. அவ் ஹபலின், அல்லது கையில் நூல் இருக்கு, கயிறு திரிச்சதுக்கு பிறகு அதை பிரிச்சு தூக்கி போட்டுறது. அவ் அஹதின், ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு அதை முறிச்சிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனது இஃப்சாத் செய்யறது, இதெல்லாம் குழப்பம் செய்யுது. இதுக்கு பேர் தான் நக்குது என்பதாக சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, கால தஆலா வலா தகூனு கல்லத்தி நக்கலத் கஸ்லஹா, நீங்க ஆகிவிடாதீர்கள் கல்லத்தி, அந்த பெண்ணை போன்று, நக்கலத் கஸ்லஹா, நூல் எல்லாம் திரிச்சு சரி செஞ்சதுக்கு பிறகு அதை பிச்சு தூக்கி போட்ட பெண்ணை போல ஆகிவிடாதீங்க. வலா தகூனு கல்லத்தி நக்கலத் கஸ்லஹா, அதாவது நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் இவ்விஷயத்தில் மதிகெட்ட ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள். அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை தரித்து துண்டாக்கி விட்டாள். அதாவது என்ன செஞ்சா? நூலை அழகா திரிச்சு முடிச்சு எடுத்தது பிறகு அது தானே செஞ்சா, அதை தரித்து கட்டி வெட்டி துண்டாக்கிட்டா. அப்படிப்பட்ட பெண்ணை போல ஆகிவிடாதீர்கள். அப்ப அதான் சொன்னாங்களா, அதாவது இஃப்சாது மா அபரமத்து, எதை சரி செஞ்சதற்கு பிறகு அதை சீரழிச்சிடுறது.
ஒரு கோர்வையை கலைத்து விடுவது. அதுதான் சொல்றது. இப்போதான் சின்ன பிள்ளைலாம் அழகா பாருங்க வீடு கட்டும். மண்ணில் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்ப்போம். சின்ன பிள்ளையில வீடு கட்டிட்டு இருக்கோம். இல்லை கடல் மணல்லையோ எங்கேயோ வீட்டு மணலையோ கட்டிக்கிட்டே இருக்கும். வீடு மாதிரி கட்டி இல்லாததும் இன்னொரு பையன் தட்டி விட்டு போயிடும். இல்லை அதே என்ன செஞ்சிடும், கட்டிட்டு ரெண்டாக அழைச்சிடும். அப்போ அந்த மாதிரி என்னது, கால என்ன ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அவர்களுடைய முறிப்பு, ஃபபிமா நக்லிஹிம் எந்த ஒன்றை அவர்கள், அதாவது ஃபபி நக்லிஹிம் அல் மீசாக், உடன்படிக்கை ஒப்பந்தத்தை எந்த ஒன்றை அவர்கள் முறித்தார்களோ அதை சொல்லப்படும். ஃபபி நக்லிஹிம் அவருடைய முறிப்பாகும், அல் மீசாக் ஒப்பந்தத்தை முறிப்பது, அதை உடைப்பதாக இருக்கிறது. அஹத், அஹதுனா என்ன, அல் அஹத், அஹதுனா என்ன, அல் மௌசிக் ஒப்பந்தம், அல்லதி யுஅத்தீஹில் இன்சானு, அதாவது ஒரு உறுதி வாக்குறுதி என்பதாக சொல்லலாம். அல்லதி யுஅத்தீஹில் இன்சானு, மனிதன் கொடுப்பதாக இருக்கும். யுஅத்தீஹி அதை கொடுப்பதாக இருக்கும். இன்சான் மனிதன், லிகைரிஹி அவன் அல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்காக, ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். யுகாலு சொல்லப்படும், அஹித இலைஹி அவன் பக்கம் அவன் ஒப்பந்தம் செய்தான், ஐ அவுசாஹு அவனுக்கு வசிய செய்தான், அவனுக்கு அந்த விஷயத்தை வசியத்தாக சொன்னான். இதுக்குதான் அஹதுங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அல் மீசாக்னா என்ன, அல் அஹதுல் முஅக்கத் பில் யமீன், அதாவது சத்தியத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். வஹுவ அப்லகு மினல் அஹத். அப்ப அஹது பெருசா அல்லது மௌசிக் பெருசான்னு சொன்னா அஹது தான் உயர்ந்தது. மௌசிக் மீசாக் தான் உயர்ந்தது. அஹதை விட மீசாக்ங்கிறது உயர்ந்தது. முதல் தரம் மீசாக் தான். அதான் சொன்னாங்க. வஹுவ அந்த மீசாக் என்பது அபுலகு மிக உயர்ந்ததாக, அதாவது உச்சக்கட்டமானதாக இருக்கிறது. மினல் அஹதி, அஹது என்ற வார்த்தையை விட. சரி, இஸ்தவானா என்ன, அல் இஸ்திவா ஃபில் அஸ்லி, அசல்ல இஸ்திவாங்கிற வார்த்தை அல் இஅ்திதால் நிலைக்கு வருதல், ஒல் இஸ்திகாமத் நிலைப்புத்தன்மைக்கு சென்று விடுதல் என்பதாக சொல்லப்படும். யுகால் சொல்லப்படும், இஸ்தவல் ஊது இதா காம வஅதல, அதாவது ஊத் குச்சி இருக்கிறதே அது நேராக ஆகிவிட்டால், அது நின்று விட்டால், அதே போல அது நிலைக்கு வந்து விட்டால் சொல்லப்படும் இஸ்தவல் ஊத். ஊத் என்பது நேராகிவிட்டது என்பதாக சொல்லப்படும். வஸ்தவா இலைஹி கஸ்ஸஹமி, அப்ப அதன் பக்கம் நேராகிவிட்டது, கஸ்ஸஹமி அம்பை போன்று, அதாவது இதா கசதஹு கஸ்தன் முஸ்தவியன், இதா கசதஹு அதை நாடினால், கஸ்தன் முஸ்தவியன் வஸ்தவா இலைஹி கஸ்ஸஹமி, சஹமி அம்பை போன்று அவன் பக்கம் நேராக நின்றான் அர்த்தம். இதா கசதஹு கஸ்தன் முஸ்தவியன், அதாவது அவனை வந்து நேரா, அவனை வந்து அதாவது அவனை மேலோட்டமா என்னது, இதா கசதஹு அவனை நாடினால், கஸ்தன் முஸ்தவியன் சீரான ஒரு நாட்டத்தை, நேரான ஒரு நாட்டத்தை நாடினால், அப்போ அவனை பற்றி அவனை பார்க்கறதுக்கு, அவன் பக்கம் நோக்குவதற்கு மேலோட்டமான, அதாவது அவன் பக்கம் என்னது சீரான ஒரு நோக்கத்தை, ஒரு நாட்டத்தை அவன் பக்கம் நாடினால் எப்படி சொல்லுவாங்க, அம்பை போன்று அவன் பக்கம் நேரானான் என்பதாக. அதாவது ஒரேடியாக பிடிச்சு இப்படியா நிற்கிறது, அவன்கிட்ட கேட்கறது, இது பண்ணுறது. வக்கால சாலப், தாலப் அவங்க சொல்லுவாங்க, இஸ்திவாங்கிறது அல் இக்பாலு அலஷை, ஒரு விஷயத்தை முன்னோக்குதல், ஒரு விஷயத்தின்பால் முன்னோக்கி செல்லுதல். ஃபசவாஹுன்ன ஐ ஹலகஹுன்ன, அவைகள் அல்லாஹ் படைத்தான். வாத்துக்கனஹுன்ன வக்கீல மானாஹு சய்யரஹுன்ன, ஃபசவாஹுன்ன அதை சீர் செய்தான், அதாவது ஹலகஹுன்ன அதை படைத்தான். அத்கனஹுன்ன அதை அழகுபடுத்தினான், அதை ஒரு கோர்வையாக அமைத்து வைத்தான். வக்கீல மானாஹு சய்யரஹுன்ன அதை என்ன செஞ்சான், அதாவது மாற்றினான், ஒரு மாற்றத்தை அதில் ஏற்படுத்தினான். அதுக்கு என்ன செய்யறது, ஃபசவாஹுன்ன என்பதாக சொல்லப்படும். சபபு நுசூலி, இப்போ இறங்கியதன் காரணம் என்ன, லம்மா தக்கரல்லாஹு தஆலா அஸ்ஸுபாப வல் அன்கபூத ஃபி கிதாபிஹி, அல்லாஹு தஆலா கூறியதற்கு பின்பாக, தெளிவாக சொன்னதற்கு பின்பாக, அஸ்ஸுபாப அதாவது அல்லாஹ் நினைவுபடுத்தின துபாப்னா அதாவது ஈயையும், ஒரு அன்கபூத் சிலந்தி பூச்சையும், ஃபி கிதாபி அவனுடைய வேதத்தில இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு பின்பாக, வ தரபலில் முஷ்ரிக்கீன முஷிக்கின்களுக்கு அல்லாஹ் பிஹி அல் மிஸ்ல அதை கொண்டு என்னது மசல்னு சொல்லலாம், அதை கொண்டு எல்லாம் உதாரணம் காட்டுகிறான். என்ன அப்படி சொன்னது, லரப் அலில் முஷிக்கின் முஷிக்கின்களுக்கு அதை கொண்டு அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான். அப்போ லஹிகத்தில் யஹூதிகள் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. வக்காலு என்ன சொன்னாங்க, மா இஷ்பி ஹாதா கலாமுல்லா, மா இஷ்பி ஹாதா இது எவ்வாறு ஒப்பாகும், கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இது எப்படி ஒப்பாகும், இது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. துபாபு அன்கபூத்து ஈய பத்தி, அதே மாதிரி
கொசுவை பற்றி, அது அதான் கொசுவை பற்றி, இந்த மாதிரி அன்கபூத் சிலந்தியை பற்றி, சிலந்தி பூச்சை பற்றிலாம் பேசப்படுது. இது எப்படி அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஒப்பாகும் என்பதாக சொன்னாங்க. ஒமா அராத பி திக்ரி ஹாதியில் அஷ்யாயில் ஹசீசத்தி, இந்த இழிவான வஸ்துக்களை சொல்வதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுறான்? அல்லாஹ் இதை கொண்டு என்ன நாடுறான்? இப்படி வந்து உதாரணத்தை காட்டுறானா அல்லாஹ் தஆலா, சின்ன சின்ன உதாரணத்தை என்பதாக சொல்லி முஷ்ரிக்குகளுக்கு உதாரணம் காட்டவும் யகூதிகள் சிரிச்சாங்க. சிரிச்சு இது எப்படி அல்லாஹ்வுடைய கலாம் ஆகும் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இழிவான வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் என்னதான் சொல்ல வரான் என்பதாக சொல்லும் பொழுதுதான் ஃபஅன்ஸல் அல்லாஹு, அல்லாஹுத்துல இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலன் என்பதாக. எனவே இதில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளின் மூலம் காஃபிர்களுக்கு, அதாவது யகூதிகளுக்கு தெளிவான பதிலை சொல்றான். ஈமான்தாரிகளுடைய ஈமானை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தவும், அவளுடைய ஈமானுடைய அந்த விஷயங்களை தாத்பரியத்தை வெளியே கொண்டு வருவோம் தான் இந்த உதாரணங்கள். இப்போ இந்த உதாரணம் மூலம் ஈமான்காரர், ஈமான்தாரிகள் தன்னுடைய ஈமான்ல பக்காவாய் கொள்வாங்க. முஷ்ரிக்கின்கள், காஃபிர்கள், யகூதிகள் இதை சந்தேகம் கொள்வாங்க. அதை கொண்டு என்னது வழிகேடு அடைவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்? இதன் மூலமும் மக்களுக்கு ஹிதாயத்தை, நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் யார் சீரானவங்களோ, யார் நல்லவங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேர்வழி கிடைக்கும். மனமுரண்டானவனுக்கு, மனமுரண்பாடானவனுக்கு என்னது? வழிகேடு தான் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்பு இப்போ நம்ம தொடர்பு பார்த்தோம். முனாசிபத் எதற்காக வேண்டி இறங்கிய விஷயத்தை பார்த்தோம். இந்த மாதிரி பொருள், அகராதி பொருளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சபபு நுசூல் இறங்கிய காரணத்தையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி ஆயத்துக்களுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும், அது ஆயத்துடைய அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். இதனால் மேலோட்டமாக சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.